நல்ல காரசாரமான தலைக்கறி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கறியை உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலை மல்லியும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கறியோட கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், நறுக்கின பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை, உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கின சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நறுக்கின தக்காளி, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் வேக வச்ச கறி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வேக வச்ச கறியிலே தண்ணி இருக்கும். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஃபைனலாக பெப்பர் பவுடர், கொத்தமல்லி தழை தூவிட்டு சர்வ் பண்ணால் காரசாரமான தலைக்கறி கிரேவி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். KPN ஜர்னியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.